VM கலீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் அனைவரும் இறைவனுடைய அருளால் நன்றாக இருப்பீர்கள் என்று கருதுகிறேன். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு மிக முக்கிய செய்தியை படிக்கிறேன், கேட்கிறாக. இந்தியா மத்திய அமைச்சரவையில் மாற்றமா? குடியரசுத் தலைவருடன் பிரதமர் சந்திப்பு. தினமணி செய்திச் சேவை. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி செவ்வாய்க்கிழமை நேரில் சந்தித்தார். மத்திய அமைச்சரவையில் மாற்றங்கள் மேற்கொள்ள வாய்ப்பிருப்பதாக கருதப்படும் நிலையில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. இருவரும் சந்தித்த புகைப்படங்கள் எக்ஸ் வலைத்தளத்தில் குடியரசுத் தலைவர் மாளிகை பகிர்ந்துள்ளது. பத்ம விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நிறைவடைந்தவுடன் விரைவாக இந்த சந்திப்பு நடைபெற்றது. தில்லி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அண்மையில் கர்நாடகம், ஆந்திரம், குஜராத், தமிழகம், மகாராஷ்டிரம், ஒடிசா உள்ளிட்ட 10 மாநிலங்களில் விரைவில் பதவிக்காலம் நிறைவடைய உள்ள மற்றும் காலியான 24 மாநிலங்களவை MP இடங்களுக்கான தேர்தல் நடத்தப்பட்டது. இதில் மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் மற்றும் மீன்வளத் துறைகளுக்கான இணையமைச்சராக இருந்த ஜார்ஜ் குரியன், 65 ரயில்வே இணையமைச்சர் ரவ்னீத் சிங் ஆகியோரின் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் ஜூன் 21ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. ஆனால் இவர்கள் இருவருக்கும் மீண்டும் போட்டியிட பாஜக வாய்ப்பளிக்கவில்லை. இதை அடுத்து ஜார்ஜ் குரியன் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். மேலும் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை துறை, மத்திய பெருநிறுவன விவகாரங்கள் துறை இணை அமைச்சராக உள்ள ஹர்ஷ் மல்ஹோத்ரா தில்லி பாஜக தலைவராக கடந்த மே மாதம் நியமிக்கப்பட்டார். அதேபோல் மத்திய நிதித்துறை இணை அமைச்சராக உள்ள பங்கஜ் சௌத்ரி உத்தரப்பிரதேச மாநில பாஜக தலைவராக கடந்த ஆண்டு டிசம்பரில் நியமிக்கப்பட்டார். இதன் காரணமாக மத்திய அமைச்சரவையில் மாற்றங்கள் மேற்கொள்ள வாய்ப்பிருப்பதாக ஊகங்கள் எழுந்துள்ளன. நன்றி.